என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, உங்களுக்கு விரோதமாய் பல பேர் போராடி கொண்டிருப்பார்கள். உங்கள் நற்பெயரை எல்லா இடத்திலும் கலங்கப்படுத்தி கொண்டிருப்பார்கள். உங்களை குறித்த வீண் புரளிகள், வதந்திகள் அல்லது பொய்யான காரியங்களை உங்களை பற்றி பேசி உங்களுடைய நற்பெயருக்கு எல்லா சமயத்திலும் ஒரு அவமானத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைப்பீங்க? எனக்கும் ஒரு நேரம் கிடைக்கும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி நீங்கள் நினைத்திருக்கலாம். அல்லது குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் மாமியார், மருமகள், ஒருவேளை மருமகளை மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்போ மருமகள் மனசில் நினைக்கலாம், நாட்கள் வரும் அப்போ பார்க்குறோம் உங்களுக்கு என்று சொல்லி மனசில் நினைத்து கொண்டிருக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் இப்படி இருக்கலாம். சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் என்று சொல்லி பல சமயத்தில் உங்களுக்கான தருணத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தாவீது சவுலை பார்த்து சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இன்று உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்திருந்தும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினோர் மேல் என் கையை நான் நீட்டவில்லை என்று சொல்லி அவர் அந்த இடத்தில் சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். நீ என் கையில் ஒப்பு கொடுத்தார் கர்த்தர். இன்னைக்கு நினச்சிருந்தா பழி வாங்கியிருக்கலாம். எனக்கு நீ செய்த ஒவ்வொரு துரோகத்திற்கும் நான் பழி வாங்கியிருக்க முடியும், ஆனால் நான் அதை செய்யவில்லை என்று சொல்லி இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். நான் அதை கர்த்தருடைய கரத்திலே விட்டுவிட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டுவிட்டேன். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி தான் உன் கரங்கள்லேயும் எதிரிகள் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. அல்லது உனக்கு துரோகம் செய்தவங்க, உனக்கு விரோதமாக பேசினவங்க, உன் நற்பெயரை எல்லா இடத்துலையும் நீ தலகுனிந்து போகத்தக்கதாக அவப்பெயரை கொண்டு வந்தவர்கள், இவர்களெல்லாம் உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. பழி தீர்த்திராதீங்க, மாறாக கர்த்தர் கையில் விட்டு விடுங்க. ஏனென்றால் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நம்முடைய வேலையெல்லாம் என்ன? கர்த்தர் நமக்கு காட்டின அந்த தெய்வீக அன்பை நாம் காட்ட வேண்டும். மன்னித்து விடுவோம், மறந்து விடுவோம். அவங்க அந்த மன்னிப்புக்கு பாத்திரராய் நடக்கிறார்களோ இல்லையோ, அது நமக்கு தேவையில்லை. ஒருவேளை நம்ம மன்னித்து அவங்க உணராமல் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தர் கரங்களிலே ஒப்பு கொடுத்து விட்டு உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து ஓட ஆரம்பியுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் மனதில் இருக்கிற கசப்புணர்ச்சிகளை எடுத்து போட்டுவிடு. கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். ஏற்ற வேளையிலே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதியாகிய அவர் நியாயம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.